ஆமா, யாரோட பேசிட்டு இருக்கீங்க? பாரதி கிட்ட. அவர் தான் செத்து போயிட்டாருங்களே. அவர் செத்து போயிட்டாரு. அவர் எழுதி வச்சிருக்கதெல்லாம் உசுரோட இருக்க. போச்சு. கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பொழுது இந்த புஸ்தகத்திலேயே போயிடும். அடி ரசனை கட்டவளே, பாரதி என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா? சரிதான். நேத்து வள்ளுவர், இன்னைக்கு பாரதி, நாளைக்கு யாரு இருக்காரு? ராமலிங்க சுவாமி. எடுத்து வச்சிருக்கேன், ஒரு வாரம் தாங்க. அவரு தாங்குவாரு, நாங்க தாங்க மாட்டோம். முடிஞ்சா தாங்க, இல்லைன்னா விட்டுட. அண்ணே. அம்மா, அந்த காலத்திலேயே சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல அப்பா கிட்ட. என்னது? கவிதை ரசனை உள்ளவளா பாத்து எனக்கு கல்யாணம் பண்ணுன்னு கேட்டாரா? நீ ஒண்ணு பொழுது விடிஞ்சு பொழுது போனா கவிதையிலே உட்கார்ந்துட்டு தான் எப்படின்னு அதுக்குன்னு ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி வைக்கணும். அது கிடக்கு கணக்கு வழக்கு சரியா இருக்கான்னு பாருன்னு. நீ அதைதான் சொல்றியா? ஆமா. பாரதி கொஞ்சம் இரு, இந்த வந்துடுறேன். அண்ணே, நீ வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுத்த பாரு, அது செலவழிஞ்சு போச்சு. இன்னும் பணம் தேவையா இருக்கு. அடுப்படிய மாத்தி கட்டினதுக்கு 5000? எதுக்கு மாத்தி கட்டுறது? யாரு கட்டினா? அது வந்துங்க, கண்ணை ஒரு நாள் அடுப்படிய பாத்துட்டு பழசா இருக்கே, நான் மாடனா கட்டுறேன் அப்படின்னா நான் தான் சரி. நீ செஞ்ச வேலை தானா? அடுப்படியில என்ன வேண்டி இருக்கு? மாடன், பெரிய மாடன். இது என்னது? கிணத்துக்கு மூடி போட்டதுக்கு 800. கிணத்துக்கு ஏன் மூடி? கிணறா அல்லது பூஜாவா? இந்த பயலுக்கு எதை மூடுறதுன்னே தெரியலையே. விட்டா என்னையே மூடிடுவான் போன்றது. கூப்பிட்டவனே நானே வந்துட்டேப்பா. வேண்டா, 50000 ரூபாய் செலவழிச்சு உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வச்சா என் வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிற. என்ன இது? என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல அவனுக்கு பங்கு இல்லையா? ஓஹோ, அவன் பங்குக்கு இடிக்கிறானா? இடுறா, இடு. ஒரு கடப்பாறையும் மம்பட்டியும் கொண்டாந்து கொடு, இடிச்சிட்டு ஒரு குடிசை போட்டு கொடு, அதுல இருந்துக்கிறேன். நீ ஒண்ணு அண்ணே, உனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அந்த ஒரே புள்ள செய்யற வேலையை பாரு, எனக்கே பில்லு போடுது. அப்பா, உறவு வேற தொழில் வேற. வேணும்னா உங்களுக்கு பில்லுல கொஞ்சம் சலுகை காட்டுறேன். இந்த பயலை இப்படியே விடப்படாது. டேய், உனக்கு நானே ஒரு வேலை பார்த்துறேன், அங்க போய் உன் தொழிலை காட்டு. தேங்க்யூப்பா. முதல்ல அதை செய்யணும். அவனுக்கு ஒரு வேலை வெட்டின்னு கிடைச்சா தானே என் மக கழுத்துல சீக்கிரம் முடிச்சு விடும். அப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வெளியிலயா வீட்டுக்குள்ளயா? வெளியில தான். தப்பிச்சேன். இல்லன்னா வீட்டுக்குள்ள போய் எதையாவது இடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்படி துரத்துறீங்க? திருட்டு பையா இவன். பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா? எட்ரா பரிசு குடுறா கையில. யாரா பிக் பாக்கெட்? அறம்பாடியா அவனை துரத்திருவேன். நானு பிறவி கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர். யோ, என்ன அது? யாரோ எழுதுன பாட்டா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா, நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்குன்னு துரத்துறானுங்க. இதுக்கு தான் துரத்துவான். அப்ப எதுக்கு துரத்துவான்? ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இந்த ஆளு இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறேன். எல்லாத்தையும் காப்பின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டாயா. இங்க பாருமா, பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன எழுதுவான் ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி? நான் மூக்கு கண்ணாடி இல்ல, சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமா இருக்கு. எனக்கு அம்பலவாணங்கிற பேரு இருக்கு, உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்ன. நான் தான் கவிஞர் ஆச்சா, எனக்கு புற பேர் இல்லாமையா இருக்கும். இவர் பொய் சொல்றாரு, இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? பாத்து போங்க. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? எங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கற்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறோம் இல்ல. வேற ஏதாவது கும்பிட்ட? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க, அதான் துரத்துறான். ஒண்ணு இல்ல ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோயோ, இங்க பாத்தீங்களா? ஐயோ, இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான்.
அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. இது என்னது? இல்ல படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வையே. ஐயோ என்ன ஐயோன்றே. பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினானுங்க. தேசம் என்பது தியாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து இது ஆமாங்க இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய போய் அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்ற. கடவுளையே டேன்றா கவிஞரை சொன்ன சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற. ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா? உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன நம்ப வேணாமா? இதுல இருந்து உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இவ்வளவு சொல்ற, என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ணை போட. ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? அம்பலவாணர் நீங்க இங்கே இருக்க மாமா. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணு செய்ய வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். மாமா நீ ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்சி கொடுக்குறியே, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்குமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? பக்கத்து கிராமத்துல எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் அடுதான். ராத்திரி அடுத்துக்கே போமா. அதுதான் தப்பு. ஏன்? பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்லே நாம எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேர கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு. அதெல்லாம் முடியாது. அப்படின்னா இப்ப போவோம். போலாம். ஆனா கையில காசு. வடிவு 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 என்ன செய்யலாம்? புதுசா ஒரு வழி சொல்றேன். நம்ம கோயில் தோட்டத்துல தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அது நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சே. யாராவது பாத்துட்டாங்கன்னா தலைய வாங்கி விடுவாங்க. சும்மா பாடி என்னடி ஊட்டி இருக்கே. ஆமா. பாரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்குறேன். அடச்சே, உனக்கே நீ குயில் மாதிரி குரல். கோட்டா நட்டம் கத்து. கோட்டா நட்டமா எப்படி? ஐயோ, சினிமா ரொம்ப கனமா இருக்குடி. ஐயோ, பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா படிவு இன்னைக்கு பூ கொண்டாது. இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. என்னடி பண்றாங்க? என்ன பண்ற? ஒண்ணும் பண்ணலையா? எல்லாம் நேக்கு தெரியும்டி. உங்க 2 பேரையும் பஞ்சாயத்துல சொல்லி என்ன பண்ற பாருங்க. போயிட்டியா? பூவா பறிக்கிற? உன்னை என்ன பண்ற பாரு.
வடிவு, இது கோயில் தோட்டம் தெரியும். இதை நாங்க குத்தகை எடுத்திருக்கோம், அதுவும் தெரியும். ஆஹா, எல்லாம் தெரியும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு. இத பார்வள்ளி, நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும். அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா? வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மா தானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5 ரூபாய் தான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கையிலேயே கொடுத்துறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதுடி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? வடிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்ன கொன்னாலும் சரி, உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டாம் போடி, பெரிய தப்ப கண்டுட்ட.